அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை எங்களுக்கு மீட்கும்படி கிருபை செய்தீர். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நல்ல நித்திரையிலிருந்து எங்களை விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு மீண்டும் நாம் இணைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய லோகம் எவ்வளவாய் சுழன்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். நீங்கள் யாரை பார்த்தாலும் அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை, அதாவது பயணத்தை, வாழ்கின்ற நாட்களின் வேகத்தை, எதை செய்தாலும் ஒரு வேகம் அவர்களுக்குள் காண்பதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்வதற்கும் வேகம், தீமை செய்வதற்கும் வேகம், பயணம் செய்வதற்கும் வேகம், சிந்திப்பதற்கும் வேகம், உறங்குவதற்கும் வேகம், உலக சல்லாபங்களிலே ஈடுபடுவதற்கும் வேகம், எல்லா நிலைகளிலேயும் வேகம் 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 என்று தான் சொல்லுகிறது. இங்கு யோசித்து பார்த்தால் தபாலில் கூட ஸ்பீட் போஸ்ட் என்று சொல்லுகிறோம். அன்பு பிள்ளைகளே, மருத்துவத்தில் கூட ஸ்பீட் ரெக்கவரி என்று சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் வேகம், துரிதம். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை உடனே செய்ய வேண்டும், அது சீக்கிரம் நடக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் இன்றைக்கு அனைவருடைய உள்ளத்திலும் பொதுவாக பரவலாக இருக்கிற ஒரு சம்பவம். ஆனால் என்றைக்காவது யாராவது நான் செய்கிற நற்பணிகளிலே அல்லது தீமையான பணிகளிலே நான் ஏன் அதிக தீவிரம் காட்ட வேண்டும்? நற்பணி செய்வதில் வேகம் காட்டுவது நல்லது தான். ஆனால் தீமை செய்வதிலும் வேகத்தை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோமே, இது என்ன என்பதை யோசித்து பார்த்தால் எத்தனை பேர் இதிலே சிந்திக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம்? வேதாகமம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என்று ஓசியா 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மயக்கும். இன்றைக்கு வேசித்தனம், திராட்சை ரசமும் மதுபானம் பண்ணுதலும் மனிதனை கெடுக்கும் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? உலகத்தில் மக்கள் பெருக்கம் அதிகமாகிவிட்டது. வேதாகமத்தில் அவர் சொல்லுகிறார், எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு லட்சையாக மாற்றப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஓசியா 4:7 இதை வாசிக்கிறார். அதாவது மக்கள் கூட்டம் உள்ள இடத்தை அதிகமாக விரும்புகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு மக்கள் அலைமோதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பயணத்திலும் சரி, பொருள் வாங்கக்கூடிய இடங்களிலும் சரி, உல்லாசமான இடங்களிலும் சரி, தீமையான இடங்களிலும் சரி, எல்லா இடங்களிலுமே மக்கள் கூட்டமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை விரும்புகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யாத்திரையாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாது இருப்பாயாக. இன்றைக்கு மக்களுடைய கூட்டம் அதிகமாகின்ற இடத்தில் சில பிரச்சனைகள் தான் எழும்புவதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன?
இன்றைக்கு இந்த உலகத்தின் இச்சைகளிலே மிக முக்கியமான ஒரு இச்சை மதுபானம் பண்ணுவதும் வேசித்தனம் செய்வதும் தான். உலக ரீதியாக ஒவ்வொரு நாட்டின் சட்டங்களும் இதை அமல்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சில இடங்களில் வேசித்தனமும் மதுபானமும் விலக்கப்படாமல் அதை அரசாங்கமே அங்கீகரிப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவை இரண்டும் ஒரு தேசத்திற்கு எவ்வளவு தீங்கை விளைவிக்கும், இது நிமித்தம் மனிதருடைய நற்பண்புகள் எவ்வளவு சின்ன பின்னமாகும், இது நிமித்தம் குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம், பிரிவினை, கோபங்கள் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணுவதை நாம் அறிவோம். எவ்வளவுதான் கட்டுப்பாடுகள் விதித்தாலும் மக்கள் இதற்கு விலகி ஓடுவதை நாம் பார்க்கிறோம். மக்களுடைய மனம் இன்றைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள் சம்பாதிப்பதில் ஈடுபட்டு இருக்கிறதோ அதை போல நற்பண்புகளில் மிகவும் மோசமான பழக்க வழக்கங்களை எல்லோரும் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். பார்க்கிற ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ ரூபத்தின் தோற்றத்திலே கண்ணியமாய் அழகாய் ஒழுங்காய் இருப்பார்கள் என்று நாம் நினைத்தால் அவர்களுடைய வாயின் சொற்பொழிவுகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு தெளிவாக விளக்கி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆதலால் நீ உன் ஆசாரியனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓசியா 4:6 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அன்பு பிள்ளைகளை, அறிவில்லை என்று சொன்னால் பொதுவாக நாம் பைத்தியம் என்று நினைப்போம். ஆனால் ஆண்டவர் எந்த அறிவை சொல்லுகிறார் என்றால் உலக அறிவை குறித்து அல்ல, தேவ பண்பாகிய அறிவை ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அறிவு எல்லோருக்கும் அதிகமாக இருக்கிறது. யாரை பார்த்தாலும் வாலிப பிள்ளைகள் எவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். அந்த சம்பாத்தியம் எதிலிருந்து வருகிறது? அவர்கள் கற்ற அறிவுதான். ஆனால் அதே நிலையில் அவர்கள் சம்பாதிக்கின்ற அந்த பணத்தை எவ்வளவாய் விரயம் பண்ணுகிறார்கள்? யோசித்து பார்ப்போம். ஒரு மனிதனுடைய உடல் உழைப்பின் சம்பாத்தியம் அந்த மனிதனை அக்கறைக்கு கொண்டு செல்லும். அக்காலத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் இவ்வளவு கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் அல்ல. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் தகப்பனும் பிள்ளைகளும் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள். கல்வி ஞானம் பெருகிவிட்டது, அறிவு பெருகிவிட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த அறிவு உடல் உழைப்போடு கூடிய அறிவு. அவர்கள் தேகத்தை எவ்வளவு கட்டுக்குள் வைத்திருந்தார்கள். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்டு, நல்ல சுகாதார காற்று இருக்கக்கூடிய இடத்திலே வாசம் பண்ணி மிகவும் அருமையாக தங்களுடைய காலத்தை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அறிவு பெருத்து விட்டது, மனுஷனுடைய அறிவு பெருத்து விட்டது. அநேக இடங்களில் மக்களுடைய ஞானம் வானத்தை கூட எட்டிவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஞானம் எல்லாம் ஒரு மனிதனுடைய சுகாதாரத்திற்கு, மனிதனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு நற்பண்புகளை கொடுக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். மனிதனுடைய அறிவு ஒரு குடும்பத்தை உயர்த்துவதாக காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அறிவு குடும்பத்தை செல்வத்தில் செழிக்க செய்கிறது. உண்மைதான். என் மகன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் கணவர் இவ்வளவு சம்பாதிக்கிறார், என் மனைவி இவ்வளவு சம்பாதிக்கிறார்,
என் மகள் இவ்வளவு சம்பாதிக்கிறான் என்கின்ற பெருமிதம் நமக்கு இருக்கலாம். ஆனால் என் மகனோ, என் மனைவியோ, என் மகளோ, நானோ தேவனை அறிகிற அறிவில் இருக்கிறேனா? மனித கட்டுப்பாட்டுக்குள் நல் ஒழுக்கமுள்ள அறிவுகளை நான் பெற்றிருக்கிறேனா என்பது யோசிக்க வேண்டிய ஒன்று. வேதம் சொல்லுகிறது, என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தில் பசிதாகமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியையின்படி அவர்களுக்கு பலன் அளிப்பேன். அவர்கள் கர்த்தரை மதியாது இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாது இருப்பார்கள். அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழகாது இருப்பார்கள். ஓசியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 8, 9, 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக ஒரு குணத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த குணத்தை நிமித்தம் குடும்பம் சார்ந்த நம் அனைவருக்கும், உலகம் சார்ந்த நட்புக்கும், வெளி உலகத்திற்கு நான் ஞானவான், அறிவு பெருத்தவன் என்பதை காண்பிக்க வேண்டும். அறிவு என்பது படிப்பு உகந்தது மாத்திரமல்ல. அறிவு என்பது ஒரு மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை அவன் கற்று அந்த பழக்கத்தின்படியே தன்னுடைய வாழ்வை அவன் காண்பிக்கும்போது மற்றவர்கள் மனம் மாறுவதற்கான ஒரு குணத்தை அவர்கள் பெற முடியும். ஆனால் இன்றைக்கு கல்வி ஞானம் எவ்வளவு பணம் செருக்கு, எவ்வளவு மனிதனை உயர்த்துவதற்கு பதிலாக தாழ்த்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சம்பாதிக்கின்ற பிள்ளைகள் தங்கள் சம்பாத்தியத்தை எவ்வளவாய் விரயம் பண்ணுகிறார்கள். விசேஷமாய் மது அருந்துவதிலும் வேசித்தனம் பண்ணுவதிலும் தங்கள் பணத்தை எவ்வளவு விரயமாக்குகிறார்கள். யோசித்து பார்ப்போம். ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் காதல் மோகம் கொள்ளுகிறார். காரணம் அவனுடைய வாலிப பருவம். இன்றைக்கு பொதுவாக பள்ளி பருவத்திலிருந்தே பிள்ளைகள் அப்படிப்பட்ட குணத்தில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். பயணங்களில் பார்க்கிறோம், கேளிக்கை இடங்களில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த குணங்கள் ஒரு மனிதனுடைய அறிவு நிமித்தம் வருகிறதா அல்லது அவன் கற்றுக்கொண்ட கல்வி நிமித்தம் வருகிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன், அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு என்று ஞானி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த குணத்தின் தன்மைகளை எப்படியெல்லாம் பெற்றிருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். ஆடை அணிவதிலும் சரி, உணவு உண்பதிலும் சரி, வெளி இடங்களில், பொது இடங்களில் நம்முடைய கலாச்சார பண்புகளும் சரி எப்படியெல்லாம் இருக்கிறது யோசித்து பார்ப்போம். மனித நேயம் என்பது இன்றைக்கு மனுமக்கள் மத்தியிலே மிகவும் குறைந்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பயணம் செய்யும்போதும் கூட ஒருவருக்கொருவர் பேசாத ஒரு நிலையில் இருக்கிறோம். இவைகளெல்லாம் எதை போதிக்கிறது என்றால் ஒருவர் மீது காட்டுகிற அன்பு இல்லை. இதற்கெல்லாம் ஒரு காரணம் என்னவென்றால் படித்த படிப்பு தான். ஒரு மனிதன் அதிக கல்விமானாக இருக்கும்போது அந்த மனிதனுடைய நிலை மற்றவர்களை பார்க்கும்போது சற்று ஏளனமாகத்தான் என்ன தோன்றும். நான் என்ன பதவியில் இருக்கிறேன் என்கின்ற அந்த பெருமை ஒரு மனிதனுடைய இருதயத்தை முற்றிலும் ஆட்கொண்டிருக்கும்.
மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களை குறித்து அது என்ன, அது தன்னை குறித்து தான் பெருமைப்பட செய்யும். இந்த குணங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பிற்கு பொறாமை இல்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். துர்க்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியிலும் சரி, குடும்ப ரீதியிலும் சரி, உலக ரீதியிலும் சரி, நட்பிலும் சரி அதிகமாக காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஒரு மனிதன் கல்வி கற்றுவிட்டான் என்றால் அந்த கல்வி நிமித்தம் தன்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறி ஒரு புதுமையை காண்பிக்க வேண்டும். நாம் பழகுகிற நண்பர்கள் மத்தியிலும் அந்த குணத்தை நாம் உருவாக்க வேண்டும். நாம் வசிக்கின்ற கிராமங்களிலும் வீடுகளிலும் அந்த குணங்கள் பிரதிபலிக்க வேண்டும். யோசித்து பார்ப்போம். ஆனால் இன்றைய நிலை எப்படி? யோசிப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே மனித நேயம் மிக மிக குறைந்து விட்டது. ஏதோ இருக்கிறது, ஆனால் மிக குறைவாக இருக்கிறது. ஏன் சொந்த குடும்பத்தில் கூட அந்த கல்வித்தரம், அந்த உலக ஞானம், அந்த உலக சம்பத்து, இவைகளெல்லாம் அதிகமாக ஒப்புரவாக இல்லை. எல்லோரும் தனித்தனியே வேலைக்கு போகிறார்கள், வருகிறார்கள், பின்பு படுக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், பின்பு எப்படியே ஒரு சுழற்சியாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தனிந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய மனித வாழ்க்கையை கெடுக்கிற எந்த குணங்களும் நமக்கு வேண்டாம். விசேஷமாக தீய நோக்கம் நமக்கு தேவையில்லை. எல்லா நிலைகளிலும் நாம் அந்த மோகத்திற்கு உட்படாத ஒரு வாழ்க்கை, மதுபானத்திற்கு அடிமையற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். கல்வி இதை செய்யக்கூடாது என்று தான் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய உலக அறிவு இது தகுதியற்றது என்று தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நாம் அந்த நிலையில், அந்த அனுபவத்திற்குள் எத்தனை பேர் வாழ்கிறோம்? யோசித்து பார்ப்போம். குடும்பத்தில் அன்பு கூறுங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுங்கள். உங்கள் மனைவியிடத்தில் நேசமாய் இருங்கள். உங்கள் கணவர்களிடத்தில் நீங்கள் அன்பு காட்டுங்கள். உங்கள் நண்பர்களிடத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நாம் வாசம் பண்ணுகிற இடம் அல்லது வீடாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், இந்த அறிவை கொண்டு நாம் மக்களை மனமாற்றுவதற்கு ஏதாவது ஒன்று செய்யுங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் பெருகினார் நாட்டில் தீமை பெருகும் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் பெருகினால் நாடு சுபிட்சமாக இருக்காது. துன்மார்க்கங்கள் பெருகினால் பாவங்கள் தலை கொண்டு வீரிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகமான பாவங்கள் உலகத்தில் பிறக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியங்கள் என்ன? யோசித்து பார்ப்போம். மனித நேயம் மிகவும் குறைந்து கொண்டு போகிறது என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பிராயிமுடைய பாவம் எப்படி இருக்கிறதா? திருப்பி போடாத அப்பமாய் காணப்படுகிறதா?
அவருடைய பாவம் இரும்பு எழுத்தாணியினால் எழுதப்பட்டு இருக்கிறதா. எனவேதான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் கோத்திரங்களிலே அந்த 12 கோத்திரங்களுக்கு கொடுத்த அந்த நிலையில் ஆண்டவர் எப்பிராயிம் கோத்திரத்தையும் தான் கோத்திரத்தையும் எடுத்து விட்டார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்றைய செய்தி என்னவென்றால், தேவனுக்கு விரோதமான நற்பண்புகள் யாரிடத்தில் காணப்படவில்லையோ, பாவத்திற்கு விலகி ஓடி நல்ல குணங்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் ஆண்டவருடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. துர்க்கிரியைகள் நமக்கு வேண்டாம். நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய, நம்முடைய பலத்தை கொடுக்கக்கூடிய எந்த உணர்வுகளும் நமக்குள் வேண்டாம். யோபுவப்பன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உன் பலத்தை ஸ்திரீகளுக்கு கொடாதே என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். மன்னிக்க வேண்டும். சாலமன் ஞானி சொல்லுகிறார், உன் பலத்தை ஸ்திரீகளுக்கு கொடாதே. 32 நீதிமொழிகள் 31:3 சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களை உன் வழியையும் கொடாதே என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் அந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு வேண்டாம். அவைகளை விட்டு நாம் நல்ல ஞானத்தோடு வாழ தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய கிருபை இருந்து நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒருவேளை அந்த பழக்கத்தில் யாராவது ஈடுபட்டு இருந்தால் மனமாற்றம் அடைய செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்மை நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.